Hello squad, welcome back to the video. So hopefully எல்லாருமே வந்துட்டு மஸ்தாகிறீங்கன்னு நினைக்கிறேன். And today's video என்னன்னு பார்க்க போனீங்கன்னா ராஜா சாபோட ட்ரெய்லர் தான் ஆக்சுவலாக ரியாக்ஷன் பண்ண போகிறோம், which was released 3 days ago, just 3 days ago. ஸோ தேங்க் காட் ரொம்ப லேட்டெல்லாம் ஆகுது. அண்ட் இதோட ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் வந்துட்டு ஒரு 2-3 months பேக் என்ன ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதோட ரியாக்ஷன் கூட பண்ணிக்கிறேன். இன்கேஸ் யாராச்சும் போய் பார்க்கலாம், ப்ளீஸ் கோ டூ செக் இட் அவுட். அண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராஜா சாப்க்கு எக்ஸைட்டடான்னு கேட்டிங்கன்னா யா எக்ஸைட்டட் தான், இல்லைன்ட்டு இல்லை. பட் ஏன்னா கொஞ்சம் அந்த பயம்ன்றதுக்கு இது என்ன பண்ணுவாங்களோன்றது. ஸோ அதை விட்டு அப்படியெல்லாம் வேற ஒன்றும் இல்லை. பட் யா ஐ ஹாவ் ஹோப்ஸ் ஆன் பிரபாஸ். தட் சும்மாலாம் ஓகே நல்லா சொல்லியிருக்க மாட்டாங்க ஸ்பாட், நிறைய லெசன்ஸ் எல்லாம் கற்றுக்கின்னு இருப்பாங்க. எஸ்பெஷலி ஆதி புருஷ் அந்த மாதிரி படத்தில் தான் ஏன்னோ அடி வாங்கியிருக்காரு. ஸோ அதனால் ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்கிரிப்ட் அதை சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் மைண்டில் வச்சு ஓகே சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு ட்ரைலர் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் வெரி குட். அண்ட் ஃபஸ்ட் சிங்கிள் நினைக்கிறேன், ஃபஸ்ட் சிங்கிளும் ஏதோ ரிலீஸ் ஆச்சு. அந்த சாங் கிரேஸி ஆயிடுச்சு. அது ஐ மீன் ஒரு மியூசிக்காக கேட்டிங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒன்றும் இது இல்லை. பட் ஆனால் பிரபாஸோட மேனரிசம் ஆகட்டும், பிரபாஸோட டான்ஸ் ஆகட்டும், ஐ திங்க் ஆஃப்டர் வெரி லாங் டைம் நான் வந்துட்டு பிரபாஸோட டான்ஸ் வந்து நான் பார்த்தேன் ஸ்குவாட். ஆஃப்டர் ரியலி வெரி லாங் டைம். ஐ திங்க் பாகுபலிக்கு அப்புறமா பாகுபலிலேருந்து அவர் எந்த படத்துல டான்ஸே ஆடல. அதுக்கான ஸ்கோப்பும் இல்லை. அவர் சூஸ் பண்ணுற படங்கள் தான் அவ்வளோ வந்து ஸ்கோப்பும் இல்லை. பட் இட் வாஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டிங். அந்த சாங்கோட ரியாக்ஷன் வேணா ப்ளீஸ் டூ கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன். ஸோ பண்ணிடலாம். ஸோ வாங்க பார்த்துலாம் எப்படி இருக்க போகுதுன்றது. ஸோ 3 minutes 11 seconds வீடியோ. ஸோ வாங்க பார்த்துலாம். இன் 3, 2, 1 கோ. என்னடா இது? నానమ్మా, ఈ ప్రపంచంలో నీకు అన్ని మర్చి కనగరాజు, నాకు నీ గురించి తెలుసుకోవాలని నిన్ను చాలా మిస్ అయ్యా. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஓகே, நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். చిక్కినావు, చక్కగా వచ్చి వలలో పడినావు. ஓ என்னடா அது? வாட் இன் த ஃபக்கிங் ஹெல் வாஸ் தட்? விஎஃப்எக்ஸ் கிரேசி ஆகிடுச்சு ஸ்குவாட், சீரியஸாக சொல்கிறேன். அதுவும் ஓ காட், இந்த 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 ஃப்ரேம் மஸ்தாக இருக்குது ஆக்சுவலாக பார்க்க போனால். ஏதோ ஒரு ஹாலிவுட் ஃப்ரேம்ஸ் கிரேசி ஆகிடுச்சு ஸ்குவாட் ஆக்சுவலாக பார்க்க போனால். ராஜா சாப்ல இதெல்லாம் ஒரு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலடா. பிகேஷ் ஹாரர். ஓ ஓகே, ஹாரர் ஃபேண்டஸியா? ఇక్కడికి రావడమే కానీ వెళ్ళాలంటే మీ తాత సొంతకం కావాలి. థింగ్స్, పెయింటింగ్స్, ఆర్కిటెక్చర్ ప్రతిదీ హిప్నటైజ్ చేసి మీరు ట్రాన్స్ లోకి వెళ్ళేలా చేస్తున్నాడు. తాతొచ్చాడయ్యా. హీరోస్ என்னடா இது? ఎవరు ఎందులో పీక్కుంటారో దాన్ని టార్గెట్ చేస్తాడు. సాధారణ స్త్రీ గంగమ్మ కాదు. எல்லா படத்துலயும் சமுத்திரகனியை கேஷ் பண்ணிடுறாங்கப்பா. జమీందారి గంగాదేవి. இதான் சொன்ன வந்த அப்பயே என்னன்னா பிரபாஸோட காஸ்டியூம்ஸ் பார்த்தீங்கன்னா கிரேசி ஆகிடுச்சு கூட. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப 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 சூட் ஆகுது இந்த காஸ்டியூம்ஸு. காஸ்டியூம் கலர்ஸ் ஆகட்டும். ஏதோ இந்த சாங் தான் சொன்னேன். அதில் ஸ்டெப்ஸும் நல்லா கிரேசியாக போட்டுக்கிறாப்புல. என்னடா இதெல்லாம்? వేరే వరల్డ్ సృష్టించుకొని ఆ వరల్డ్ మనం ఉండి
ఇక్కడ వాడితో యుద్ధం చేయాలి. Come on, music. ఇక్కడ నుండి నీ కాలు కదలాలంటే అయితే ఏంద్ర ఇప్పుడు he took him into his அந்த trance. ஜோக்கர்தெல்லாம் நான் பார்த்துட்டேன் ஆக்சுவலாக பயங்கரமாக க்ரேஸியாக இருந்துச்சு கூட அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் அதோ அந்த லைட்டிங் ஆகட்டும் இந்த கேப்டன் அமெரிக்கா இதாகட்டும் எல்லாம் மஸ்தாகுது ஆக்சுவலாக பார்க்க போனால் பிரபாஸோட கேரக்டரைசேஷன் அவரோட அந்த ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த படத்தில். ஆக்சுவலாக ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா பிரபாஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஏன்னா எல்லா படத்துலையும் அதே மாதிரி சீரியஸாக வச்சுன்னு ஏன்னா அந்த பேஸ் வாய்ஸில் பேசிக்கின்னு ஒரு படத்துலேயே ஒரு 10 டைலாக் தான் பேசுவார். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது விட்டு எனக்கு எப்போனா இந்த என்னப்பா படம் அது கல்கில தான் கொஞ்சம் ஓகே பரவாயில்லையாடா பிரபாஸ் மஸ்தாகிறாரு ரொம்ப ஜாலியாகிற டைப்ல இருக்கிறாரு அப்படி தான் நினச்சேன். பட் இதில் இன்னும் கிரேசி ஆகுற தேங்க்ஸ் டு மாருதி ரெட்ரோ டார்லிங் பேக். ஸ்மார்ட் ஆகுறாரு பிரபாஸ். அதுதான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது இந்த படத்தில். ரொம்ப ஸ்மார்ட் ஆகுறாரு. அண்ட் சரி நிறைய பேரெல்லாம் நிறைய மாதிரி ட்ரோல் பண்ணாங்க ஸ்குவாட். அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் இந்த படம் எந்த மாதிரி இருக்கும். எப்படி அந்த ஒரு மீம் வருது, யூ நோ ஹவு த ரிசல்ட்ஸ் ஆஃப் த ஃபிலிம் இஸ் கோன் பி பட் யூ கான்ட் ப்ரூவ் இட். அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பார்த்து சரி எனக்கும் அந்த டைமில் வந்துட்டு சிரிப்பு வந்துச்சு தான். இந்த படம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பயங்கரமாக ஆகுது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் இது ரொம்ப சூப்பராகுது. அண்ட் அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாமே கிரேஸியாக இருக்குது. ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் நினைக்கிறேன் இல்லை இன்னும் கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் நல்லா பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமோன்ற மாதிரி இருந்துச்சு. பட் தே ஹேவ் ஒர்க் ஆன் இட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்றது. ஸோ இதில் வந்துட்டு 2 சாங் ரிலீஸ் ஆச்சு. நான் 2 சாங்குமே இது வரைக்கும் ரியாக்ஷன் பண்ணல. சஹானா அது ஏதோ ஒரு சாங் வருமே அந்த சாங் கூட பண்ண இருந்தோம். ஆக்சுவலாக அந்த சாங்கோட ஒரு கிளிம்ஸ் என்ன விட்டுருந்தாங்க அது மட்டும் பார்த்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா அந்த சாங் ஃபுல்லாக இது வரைக்கும் கேட்கல. டு பி வெரி ஹானஸ்ட் கேட்கல. ஏன்னு தெரில கேட்கல. இன்கேஸ் அதோட ரியாக்ஷன் வேணும்னா சொல்லுங்க கேட்குறேன். ஃபர்ஸ்ட் சாங் கேட்டேன், ஃபர்ஸ்ட் சிங்கிள் கேட்டேன். சாங் வைஸாக கேட்டிங்கன்னா ஓகே தான் இருந்துச்சு. பட் ஆனால் வீடியோ வைஸ் பார்த்தீங்கன்னா கிரேஸியாக இருந்துச்சு அந்த சாங்கு. தமன் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் கிரேஸியாக பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி அது ஏதோ பவன் கல்யாண் சாரோட ஏதோ படம் வந்துச்சு எதிர்பார்த்து ஓஜி தே காலி மோஜி. அதில் கூட ஏன்னா தமனோட வேலை வந்துட்டு கிரேஸியாக ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஒர்க்ஸ் ஆஃப் ஹிம். ஏன் ஒன் ஆஃப் தினா பாலையா படம் வந்துச்சுன்னா தமன் ஆன் ஸ்டெராய்ட்ஸ் தான். பட் ஆனால் அந்த படத்துக்கு மட்டும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஒர்க்ஸ் ஆஃப் ஹிம் தான் சொல்லுவேன். அண்ட் இந்த படம் எனக்கு சாங் வைஸ் ரொம்ப அவ்வளோ ஒன்று இம்ப்ரெஸ் பண்ணலாம்னா கூட. பட் ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக் வைஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா க்ரேஸி ஆயிடுச்சு. ஸோ ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் இட். ஸோ பார்க்கலாம் ஸ்குவாட். உங்களுக்கு வந்துட்டு இந்த ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சுன்றது வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ